Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் தக்கடி. இஸ்லாமியர் வீடுகளில் காலை உணவா இதை செய்வாங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. மாஸ்டர் செஃப்ல கூட இதை ட்ரை பண்ணாங்க. மட்டன் கிரேவில அரிசி மாவு கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறது தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆசியாஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம மட்டன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இதே நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறுங்க. இது கிளறி விட்டதும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கறி மசாலா பவுடர் சேர்க்கணும். நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூனும் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 4 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வறுத்த அரிசி மாவு. நீங்கள் நார்மலாக அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அது லைட்டாக வறுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு துண்டு தேங்காயை துருவி வச்சுருக்கோங்க. மிக்சியில் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கிரேவியை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கொழுக்கட்டை வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் குக்கரை அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றுனதுனால இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, மூடி போட்டு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதிலிருந்து நம்ம ஒரு 1 கப் கிரேவி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் இல்லைன்னா 2 கப்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் கொழுக்கட்டைகள் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைஸ் ஃப்ளோர் மிக்ஸ்சரை.
இதில் இந்த கிரேவியை லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சூடாக இருக்கும், கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப், பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க, சின்ன கொழுக்கட்டையாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கிறேன். ஜென்டிலாக பிடிங்க, ரொம்ப அழுத்தி அழுத்தி பிடிக்காதீங்க. இப்போ கொழுக்கட்டைகள் தயாராகிடுச்சு. இதை நாம் கொதிக்கிற கிரேவியில் போடணும். இதை நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டைகளை கிரேவியில் போட்டுக்கலாம். சுற்றி போடுங்க, அப்புறமா நடுவில் போட்டுக்கலாம். போட்டதும் இதை கிளறி விட்டுறாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஸ்லைட்டாக டர்ன் பண்ணி விடுங்க, ரொம்ப கரண்டி வச்சு கிளறாதீங்க. லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நீங்கள் கிண்டுனீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையும் கிரேவியும் சேர்ந்து அழகாக தயாராகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் இறால் தக்கடி போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தக்கடி தயாராகிடுச்சு. ஸ்டவ் டாப்லேயே அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க கொஞ்சம் நேரம். இதே மாதிரி மட்டன் தக்கடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆசியாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்னோட ரெசிபிஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.